நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் வந்து கேரட் அல்வா. ஸோ அதுக்கு ஒரு 3 கேரட் இல்லை 4 கேரட் எடுத்து அதை தோல் சீவி திருவிட்டு 3 கப் கேரட் எடுத்து திருவன கேரட் எடுத்துகிட்டு அப்புறம் வானலில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு 10 திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதே நெய்யில் தான் நம்ம திருப்பியும் கேரட்டை போட்டு வணக்கி எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து கேரட் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இதில் அந்த திருவன 3 கப் கேரட்டை எடுத்துகிட்டு நல்லா அதோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு ஒரு ஆரஞ்சுலேருந்து ஒரு லைட் எல்லோயிஷாக வர அளவுக்கு நல்லா வந்து பெரட்டி எடுத்துடணும். இந்த கேரட்டில் பண்ணாலும் சரி, இல்லை இந்த டெல்லி கேரட் இருக்கும் இல்லைங்களா, அதில் பண்ணால் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். அது கூட பால் ஒரு 2.5 கப்பு ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கேரட் வந்து பால்லே நல்லா குக் ஆகிற அளவுக்கு அப்பப்போ எடுத்து கிண்டிக்கி விட்டுட்டு இன்டர்வல் விட்டு கிண்டி விடணும். கிண்டி விட்டு நல்லா சுருண்டு நல்லா வரும்போது நல்லா கேரட் மாறினதுக்கப்புறமேட்டு ஒரு அரை கப்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 650 கிராம் அளவுக்கு சுகர் போடணும். இது வந்து கேரட்டே நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் ஒரு 650 கிராம் போதும். போட்டுட்டு அது நல்லா சர்க்கரை போட்டோன்னே இன்னும் நல்லா இலகி வரும். அது நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு ஒரு ஏலக்காய் பொடி போட்டுட்டு இது எல்லாம் நல்லா திரண்டு வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு திராட்சை அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வானலில் நல்லா பெரட்டி கிண்டி எடுத்ததுக்கப்புறமேட்டு அதில் மீதி இருக்கிற இன்னும் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அல்வா பதத்துக்கு வானலில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அல்வா ரெடி. ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. என் பொண்ணுக்கெல்லாம் வந்து கேரட் வெறுமனே சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஹல்வாவாக கொடுத்தா தான் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் தான் வந்து இந்த கேரட் அல்வா. அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும், நமக்கு அல்வா வந்து ரெடி ஆகிடும். அப்புறம் நான் வீட்டில் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல்.